Exercise 4.4 problem number 6. In figure, O is the center of the circle with radius 5 cm. P is a point such that OT is equal to 13 cm and OT intersects the circle E. If AB is the tangent to the circle at E, find the length of AB. So, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. So, இந்த figure வந்து பாருங்க ஓன்றது வந்து center of the circle சரிங்களா. So, O வந்து எங்க இருக்கு இங்க வந்திருக்கு சரிங்களா. So, இதுதான் வந்து center of the circle. இதோட radius வந்து பாத்தீங்கன்னா 5 cm அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So, next வந்து என்ன சொல்லிருக்காங்க அதாவது T is a point such that OT is equal to 13 cm. ஒரு point வந்து T externalா வந்து இருக்கு. இந்த OT குள்ள distance வந்து பாத்தீங்கன்னா 13 cm சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த OT அப்படின்ற லைன் வந்து இருக்கு பாத்தீங்களா இது வந்து சர்க்கிளை வந்து எங்க இன்டர்செக்ட் பண்ணுது E அப்படின்ற பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB அப்படின்றது வந்து tangent to the circle அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த E வழியா வந்து பாஸ் பண்ணுது சரிங்களா அந்த tangent. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா find the length of AB. இந்த ABன்றது வந்து என்னது length of the tangent அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து from the figure. ஸோ இந்த ஃபிகர் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன தெரியுது ஓபின்றது வந்து ரேடியஸ் அப்படின்னு வந்து தெரியுதா. ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு வாட் இந்த ஓஇயா ஓயும் வந்து பாருங்க ரேடியஸ் தான் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஓடி இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஓடியை வந்து எப்படி வந்து பிரிக்கலாம் ஓஇ பிளஸ் இடி அப்படி வந்து பிரிக்கலாமா. அதாவது ஓஇ பிளஸ் இடி is equal to 13 cm. இப்போ OE ஓட வேல்யூ வந்து 5 cm அப்படின்னு வந்து தெரியும். Therefore ET is equal to what? 13 minus of 5 that gives 8 cm. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ET வந்து 8 cm. இது வந்து 5 cm. இந்த 13 இப்படி வந்து பிரிச்சிருக்கோம் 5 plus 8 அப்படின்னு வந்து பிரிச்சிருக்கோம் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ இந்த ஃபிகரை வந்து பாருங்க OPன்றது வந்து என்னது ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது இந்த பிடின்றது வந்து டான்ஜென்ட். நார்மலாக வந்து ரேடியஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு டான்ஜென்ட்டா அதாவது இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிடி அதாவது டான்ஜென்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் ஓபிடி இஸ் ஈக்குவல் டு வாட் 90 டிகிரி. ஸோ இன் right angle triangle OPT. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கோங்க OPT அப்படின்ற இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்றது வந்து தெரியுமா. ஸோ பை பித்தகோரஸ் தியரம் அதாவது OT ஸ்கொயர் ஹைபோட்னியூஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் OP ஸ்கொயர் பிளஸ் இந்த பிடி ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இதில் நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்து தெரியும் ஓடியோட வேல்யூ வந்து தெரியும். ஸோ ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். ஸோ 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி வந்து என்னது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் அதாவது 5 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயரா. ஸோ தேர்ஃபோர் பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 169 மைனஸ் ஆஃப் 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 144 வந்து கிடைக்கும் சரிங்களா. அதாவது பிடி ஸ்கொயர் வந்து 144 therefore PT is equal to what root of 144 12 cm வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பிடியோட லென்த்தும் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. ஸோ PT is equal to what 12 cm. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் அதாவது OPT இது வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிளா. ஸோ இது வந்து ஒரு லார்ஜர் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ட்ரையாங்கிள் அதாவது AET. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது இன் ட்ரையாங்கிள் OPT அண்ட் ட்ரையாங்கிள் AET அதாவது லார்ஜர் ட்ரையாங்கிளும் இப்போ எடுத்துக்கிட்ட இந்த ரெட் ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து T வந்து காமனாக வந்திருக்கா. ஆங்கிள் PTO இஸ் ஈக்குவல் டு வாட் ஆங்கிள் ATE.
ரீசன் வந்து காமன் ஆங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமனான ஒரு ஆங்கிள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரீசன் வந்து என்னது? அதாவது ஆங்கிள் ஓபிடி. ஸோ இது வந்து 90 டிகிரி அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம்ல. அதாவது ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டான்ஜென்ட். அதனால இது வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஏஇடிக்கு வந்து ஈக்குவல். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இங்கே வந்து 90 டிகிரி வந்து இது வந்து மேக் அவுட் பண்ணுது. சரிங்களா? ஸோ angle OPT is equal to what? Angle AET. So that is equal to 90 degree. இப்போ இந்த ரெண்டு angle வந்து ஈக்குவலா? So therefore by AA similarity, triangle OPT is similar to triangle AET. So therefore their sides are proportional. Their sides are proportional. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் தனியாக வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து லார்ஜர் ட்ரையாங்கிள். இது வந்து O, இது P, இது T. சரிங்களா? ஆங்கிள் P வந்து 90 டிகிரி. இது வந்து காமன் ஆங்கிள். ஸோ அதே மாதிரி இப்போ AET ட்ரையாங்கிளை வந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி வந்து இருக்கும்? இந்த மாதிரி வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் E வந்து அதுக்கு வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்து ஆங்கிள் E. நெக்ஸ்ட் இது வந்து காமன் ஆங்கிளா? ஸோ டி, இங்கே வந்து என்ன வரும்? ஏ வந்து வரும். ஸோ இப்போ வந்து சைட்ஸோட ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து எடுத்து எழுதுங்க. ஸோ எப்படி வந்து கிடைக்கும்? அதாவது ஓபி பை ஏஇயா, ஓபி பை ஏஇ இஸ் ஈக்குவல் டு என்னது? பிடி பை இடி. பிடி பை இடி இஸ் ஈக்குவல் டு வாட்? ஓடி பை ஏடி. ஓடி பை ஏடி. ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓபின்றது வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ 5 சென்டிமீட்டர். ஸோ 5 டிவைடட் பை ஏஇ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லென்த். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பிடி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிடி போட்டுக்கோங்க. இடியோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ 8 இஸ் ஈக்குவல் டு ஓடி. ஓடின்றது வந்து என்னது? 13 சென்டிமீட்டர். ஸோ 13 டிவைடட் பை ஏடி. ஏடின்றது வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ மட்டும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ரெண்டு இதையும் நான் எடுக்கிறேன். இதை வந்து விட்டுறேன். ஸோ 5 பை ஏஇ இஸ் ஈக்குவல் டு வாட்? இது வந்து 4 டேபிள்னால கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இங்கே 2 கிடைக்கும், இங்கே வந்து 3 வந்து கிடைக்கும். ஸோ 3/2 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது 3 டைம்ஸ் ஏஇ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்து கிடைக்கும். therefore ஏஇ இஸ் ஈக்குவல் டு வாட்? 10 டிவைடட் பை 3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஏஇயோட லென்த் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு தேவையானது வந்து என்னது? லென்த் ஆஃப் ஏபி. ஏபி வந்து பார்த்தோம்னா 2 டைம்ஸ் ஏஇயா. ஸோ இந்த ஏஇ வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட 2 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி. ஸோ என்ன பண்ணணும்? ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏஇ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 10/3 which is equal to 20/3. Therefore the length of AB is equal to 20/3. யூனிட் வந்து என்னது? சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அதையும் போட்டுக்கோங்க. ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 4.4 problem number 7. In two concentric circles, a chord of length 16 cm of larger circle becomes a tangent to the smaller circle whose radius is 6 cm. Find the radius of the larger circle. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு சர்க்கிள்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனான சென்டர் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து ஓ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி கார்ட் ஆஃப் லென்த் 16 சென்டிமீட்டர் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள். இப்போ ஒரு லார்ஜர் சர்க்கிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ க்ரீன் கலர் சர்க்கிள் தான் லார்ஜர் சர்க்கிள். இதில் வந்து ஒரு கார்டு வந்து ட்ரா பண்ணுங்க. கார்டுன்றது வந்து என்னது? இந்த சர்க்கிளை வந்து 2 பாயிண்ட்ல வந்து ஒரு லைன் வந்து மீட் பண்ணுதுன்னா அதுதான் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கார்டு. ஸோ இது வந்து ஏபி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இதோட லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 16 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்மாலர் சர்க்கிள் ரெட்டுக்கு வந்து இது வந்து டான்ஜென்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க, இந்த சர்க்கிள் வந்து ஒரு பாயிண்ட் தானே மீட் பண்ணுது ரெட் சர்க்கிளில். ஸோ அப்படின்னா என்னது? இது வந்து டான்ஜென்ட் டு ஸ்மாலர் சர்க்கிள் பட் கார்ட் டு பிக் சர்க்கிள். சரிங்களா? ஸோ ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏபி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இந்த சர்க்கிளை வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து நான் சி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அதாவது இந்த பாயிண்ட் வந்து சி.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னா O to C வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னது 6 சென்டிமீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா find the radius of the larger circle. ஸோ லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்னது, இந்த OA வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ இதை தான் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில இருந்து இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் AB வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து Cன்னு எடுத்துக்கிட்டோம்னா AC வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி CB வந்து 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இதை வந்து ஈக்குவலாக வந்து பிரிக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ இந்த சின்ன சர்க்கிள்ல வந்து இந்த OC தானே ரேடியஸ், ஏபின்றது வந்து டான்ஜென்ட். சரிங்களா. ஸோ அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரியா. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா. ஸோ இந்த டீட்டெயிலை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து ரேடியஸ் ஆஃப் தி லார்ஜர் சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃப்ரம் given OC, அதாவது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு டான்ஜென்ட் AB. நெக்ஸ்ட் வந்து in right angle triangle OAC வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா. angle C is equal to என்னது 90 டிகிரி. அதாவது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி வந்து இருக்கு ஒரு ஆங்கிள். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, AC வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி OC ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மால் சர்க்கிள் வந்து 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். therefore by Pythagoras theorem, OA square is equal to what? AC square plus OC square. So இப்போ OA square இதுதான் வந்து என்னன்னா radius of the larger circle. So that is equal to AC square na 8 the whole square plus OC square na 6 square. So that is equal to என்னது 8 square வந்து 64 plus 6 square வந்து 36. ரெண்டே ஆட் பண்ணோம்னா 100 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து OA ஸ்கொயரோட வேல்யூ. therefore OA is equal to what? root of 100 which gives 10 centimeter. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். therefore the radius of the larger circle is equal to 10 centimeter. யூனிட்டை வந்து மறக்கக்கூடாது, ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ண மறக்காதீங்க. Exercise 4.4 problem number 8. Two circles with centers O and O dash of radii 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q such that OP and O dash P are tangents to the two circles. Find the length of the common chord PQ. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ரெண்டு சர்க்கிள் வந்துருக்கு. ஒரு சர்க்கிளோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா O அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு சர்க்கிளோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா O டேஷ். ஏன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோன்னா ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 3, இன்னொருதோடது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ரெண்டும் வந்து எப்படி வந்து இன்டர்செக்ட் பண்ணுது, ரெண்டு பாயிண்ட்ஸ்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த பாயிண்ட் வந்து என்னது P and Q. ஸோ ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து இது. சரிங்களா. ஸோ அதை வந்து PQ அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. such that OP and O dash P are tangents. சரிங்களா. ஸோ OPன்றது வந்து என்னது, ஸோ இப்படி வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்க. சரிங்களா. ஸோ OPன்றது வந்து பார்த்தீங்கன்னா tangent to the bigger circle with center O dashக்கு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி O dash P, ஸோ இப்படி வந்து ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணோம்னா இந்த P O dash வந்து இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சர்க்கிளோட டேஞ்சென்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது. ஸோ P to Q dash வந்து ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி கார்ட், இதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து O to O dash வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் வந்து இந்த கார்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து R அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து PR என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா 2 times PR தான் இந்த PQவா, லென்த் ஆஃப் தி கார்டா. ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ PR வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும், OR வந்து என்ன அப்படின்றது வேணும்.
நெக்ஸ்ட் வந்து OP வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து என்னது ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் சர்க்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து OR வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக PR கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் கிவன் டீட்டெயில்ஸ்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் OPO dash, அதாவது இந்த ட்ரையாங்கிள் OPO dashனா இந்த ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் P வந்து என்னது 90 டிகிரி. ஏன்னா இந்த OPன்றது வந்து ரேடியஸ், O'Pன்றது வந்து டான்ஜென்ட். ஸோ இது வந்து 90 டிகிரியா, அதாவது ஆங்கிள் P is 90 டிகிரி. சரிங்களா? ஸோ பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாமா? therefore by பித்தகோரஸ் தியரம் ஹைபோட்னியூஸ் வந்து என்னது, அதாவது OO dash தான் ஹைபோட்னியூஸ். OO dash ஸ்கொயர் is equal to what? அதாவது OP ஸ்கொயர் பிளஸ் அதாவது PO ஸ்கொயர். சரிங்களா? ஸோ PO dash ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? OP ஸ்கொயர்ன்றது வந்து என்னது, அதாவது ரேடியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா OP. ஸோ 3 the whole square plus PO dash ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி லார்ஜர் சர்க்கிள். இது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 3 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இது மூலமாக இப்போ வந்து OO dash வந்து கண்டுபிடிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 4 the whole square. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9 plus 16 which gives 25. அதாவது OO dash ஸ்கொயர் is equal to 25. therefore OO dash is equal to what? 5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து அதர் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 5 சென்டிமீட்டர் அப்படிக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து OR வந்து கண்டுபிடிக்கணும். OR வந்து X அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து RO dash வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னது 5 மைனஸ் ஆஃப் எக்ஸா. ஸோ இப்போ இப்படி வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ORP, அதாவது இந்த ட்ரையாங்கிள் ORPன்றது வந்து ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்தீங்கன்னா இந்த ஆர்ன்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரியா. சரிங்களா? ஆங்கிள் R is equal to what? 90 டிகிரி. சரிங்களா? ஸோ 90 டிகிரி வந்து இருக்கிறதுனால பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணோன்னா என்ன வந்து கிடைக்கும், அதாவது O'P இதோட ஸ்கொயர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? RP ஸ்கொயர் பிளஸ் RO dash ஸ்கொயர், அதுக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதை வந்து எடுத்து எழுதுங்க. O dash P ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RP ஸ்கொயர் பிளஸ் RO dash ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்போ வந்து O dash P ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து என்னது? ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து RP ஸ்கொயர் அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ Y அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ Y ஸ்கொயர் பிளஸ் RO dash ஸ்கொயர் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 5 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயரா. ஸோ 5 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து எழுதலாம்? 4 ஸ்கொயர் வந்து 16 கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Y ஸ்கொயர் பிளஸ், இப்போ இந்த 5 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இதை வந்து பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்? A மைனஸ் B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி A ஸ்கொயர்னா 25 வந்து கிடைக்கும், பிளஸ் B ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2AB மைனஸ் 10x வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து அப்படியே வந்து வச்சிருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 1 அப்படின்னு வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து எடுக்கலாம். அதாவது இந்த ட்ரையாங்கிள்னா OPR. சரிங்களா? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து 90 டிகிரியா, ஆங்கிள் R வந்து 90 டிகிரியா. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். சரிங்களா? அதாவது இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ORP. ஸோ இப்போ இது எடுத்துக்கிட்டோம்னா OP தானே ஹைபோட்டன்யூஸ், அதாவது OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? OR ஸ்கொயர் பிளஸ் PR ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இங்கே உள்ள சைடு ஸோ PR ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து OP ஸ்கொயர், OPன்றது வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். ஸோ 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OR வந்து X அப்படின்னு வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் PR ஸ்கொயர், PRன்றதோட வேல்யூ வந்து என்னது? Y அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். ஸோ Y ஸ்கொயர். ஸோ
therefore x square plus y square இதோட வேல்யூ வந்து என்னது 9 சரிங்களா ஸோ இப்போ இது வந்து 2 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து from equation 1 இங்க வந்து பாத்தீங்கன்னா x square plus y square வந்திருக்கா ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்து கிடைக்கும் அதாவது 16 is equal to x square plus y squareக்கு பதிலாக நான் 9 வந்து போட்டுட்டேன் மிச்ச டேர்ம்ஸ் அப்படியே வந்து எழுதிக்கோங்க என்ன இருக்கு வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப ஈஸிங்க www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும் அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அமேசான்லேயும் இருக்கும் அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும் லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன் ப்ளஸ் 25 வந்திருக்கு மைனஸ் 10x வந்திருக்கு ஸோ அப்படியே வந்து எழுதிக்கோங்க ஸோ தேர்ஃபோர் இப்போ இந்த 10x வந்து இங்கே கொண்டுறேன் மைனஸில் இருக்கிறத இங்கிட்டு கொண்டுற போது பாசிட்டிவாக வந்து மாறிடுமா ஸோ 10x இஸ் ஈக்குவல் டு 9 + 25 அப்படியே வந்து எழுதிக்கோங்க இந்த 16 இங்கிட்டு கொண்டுற போது மைனஸ் 16 வந்து மாறிடும் சரிங்களா ஸோ தேர்ஃபோர் 10x இஸ் ஈக்குவல் டு வாட் 9 + 25 என்ன கிடைக்கும் 34 வந்து கிடைக்கும் மைனஸ் ஆஃப் 16 34 மைனஸ் ஆஃப் 16 வந்து என்ன கிடைக்கும் 18 வந்து கிடைக்கும் சரிங்களா so therefore x is equal to what 18 divided by 10 so that gives 9/5 so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா value of x so இப்போ வந்து x வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஈஸியா வந்து y வந்து கண்டுபிடிச்சிடலாமா அந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு substitute x is equal to 9/5 in equation 2 செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அதாவது இந்த ஈக்குவேஷன் சரிங்களா so இப்போ first வந்து என்னது x square னா 9/5 the whole square சரிங்களா so plus y square is equal to 9 therefore y square is equal to என்னது 9 minus of 9/5 the whole square அதாவது இந்த term வந்து இப்படியே இங்கிட்டு வருது வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா so இதுல வந்து 9 வந்து காமனா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா 9 வந்து வச்சுக்கோங்க 1 minus of இங்க 9 into 9 ஒரு 9 வெளியில இருக்கு so இங்க வந்து ஒரு 9 வந்து வரும் divided by இங்க 5 square வந்து 25 so 5 square வந்து 25 அப்படியே வந்து போட்டுக்கோங்க இங்க 9 மட்டும் தான் காமனா எடுக்கிறோம் so 25 வந்து பார்த்து வந்து போட்டுக்கோங்க சரிங்களா so that is equal to 9 into இப்போ LCM எடுத்தோம்னா இங்க வந்து கீழ 25 வந்து கிடைக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா 25 minus 9 வந்து கிடைக்கும் which is equal to 16 சரிங்களா அதாவது y square ஓட வேல்யூ வந்து இது so இத வந்து எப்படி வந்து எழுதலாம் y square is equal to 9 வந்து 3 square அப்படின்னு வந்து எழுதலாமா அதே மாதிரி இங்க 16/25 வந்திருக்கு இது வந்து 4 square அப்படின்னு வந்து எழுதலாமா divided by 25 வந்து 5 square அப்படின்னு வந்து எழுதலாம் சரிங்களா so y square ஓட வேல்யூ வந்து இது therefore y is equal to என்னது ஸ்கொயரை வந்து எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 3 into இங்கேயும் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா வெறும் 4 வந்து கிடைக்கும் கீழேயும் வந்து 5 square வந்து 5 வந்து மாறிடும் so that is equal to 3 into 4 12/5 so இப்போ வந்து y வந்து கண்டுபிடிச்சாச்சு நம்மளுக்கு தேவையானது pq சரிங்களா so pq is equal to what 2 into y so that is equal to 2 into 12/5 which is equal to 24/5 centimeter so இதுதான் வந்து length of the common chord therefore length of the common chord so is equal to 24/5 centimeter so இதுதான் வந்து answer இதை வந்து highlight பண்ணிக்கோங்க Exercise 4.4 problem number 9 show that the angle bisectors of a triangle are concurrent so எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா so first வந்து ஒரு triangle வந்து draw பண்ணிக்கோங்க so இதான் triangle ABC அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் so இப்போ angle bisector of A வந்து பாத்தீங்கன்னா AD அப்படின்ற லைன் சரிங்களா so இது வந்து BC வந்து D அப்படின்ற பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுது சரிங்களா so angle bisectorனா என்ன அர்த்தம்னா இப்போ angle A வந்து இருக்குனா இந்த AD அப்படின்ற லைன் வந்து டிரா பண்ணோம் பாத்தீங்களா இது வந்து இந்த angle வந்து ஈக்குவலா வந்து bisect பண்ணுது அப்படினு வந்து அர்த்தம் அதாவது இந்த angle வந்து ஆல்பா அப்படினு வந்து எடுத்துட்டீங்கன்னா இங்க உள்ள angle வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா அதுக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும் சரிங்களா so அதே மாதிரி இப்போ வந்து B ல இருந்து ஒரு bisector வந்து டிரா பண்றோம் சரிங்களா so இத வந்து E அப்படினு வந்து எடுத்துக்கிறேன்
ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிள் வந்து இங்கே இருக்க ஆங்கிளுக்கு ஈக்குவல், தட் இஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா. ஸோ இப்போ அதே மாதிரி சி மூலமாக ஒரு பைசெக்டார் வந்து ட்ரா பண்ணுறோம். இது வந்து எஃப் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆங்கிள்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து காமானா இதுவும் வந்து காமா. சரிங்களா? ஸோ இப்படி வந்து பைசெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஷோ தட் தி ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னா தே மீட் அட் சேம் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து சேம் பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுது, அதாவது ஓ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து மீட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பை சீவாஸ் தியரம், அதாவது இந்த தியரம் படி தி ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆர் கன்கரண்ட் எப்போ, அதாவது பிடி, அதாவது இந்த சைடு. சரிங்களா? பிடி பை சிடி இன்டு சிஇ, அதாவது இங்கே உள்ளது பாருங்க, சிஇ பை ஏஇ, சிஇ பை ஏஇ இன்டு ஏஎஃப் பை பிஎஃப், ஏஎஃப் பை பிஎஃப். இது வந்து ஈக்குவல் டு 1 வந்து இருந்துச்சுன்னா தி ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது இந்த கண்டிஷனை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து இஸ் ஈக்குவல் டு 1 வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து கன்கரண்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி இஸ் தி bisector of, is the angle bisector of triangle என்னது BAC, அதாவது இந்த லைன் AD இப்போ வந்து இதுதான் வந்து bisect பண்ணுது angle A அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? by angular bisector theorem, அதாவது AB. ஸோ இங்கே உள்ள சைடு வந்துருக்கு பார்த்தீங்களா, AB by AC is equal to what? அதாவது BD by DC. சரிங்களா? ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி இதை வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ AB by AC is equal to BD by DC. இதை வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க BE. சரிங்களா? ஸோ இஸ் தி ஆங்கிள் பைசெக்டர் of triangle அப்படி இல்லைனா angle ABC. So by ABT. So angular bisector theorem படி இப்போ வந்து இந்த BE. சரிங்களா? ஸோ இந்த லைன் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து angle B வந்து bisect பண்ணுது. ஸோ இது படி வந்து பார்த்தோம்னா BC, அதாவது இங்கே உள்ள சைடு BC by BA. ஆரஞ்சு கலரில் நோட் பண்ணுற பார்த்தீங்களா, அது BA is equal to what? CE by EA. சரிங்களா? ஸோ இதை வந்து எடுத்து எழுதுங்க. by ABT BC by BA is equal to CE by EA. இதை வந்து 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க CF. சரிங்களா? ஸோ CF is the angle bisector of angle BCA. Therefore by angular bisector theorem இப்போ வந்து CF அப்படின்றது வந்து angle C வந்து bisect பண்ணுது. ஸோ இந்த படி வந்து இருந்துச்சுன்னா angle bisector theorem படி வந்து என்னது, அதாவது CA by CB. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், AF by BF வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இது வந்து எடுத்து எழுதுங்க. அதாவது by angular bisector theorem CA by CB is equal to AF by BF. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1 2 3 வந்து மல்டிப்ளை பண்ணுங்க, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்து கிடைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து AB by AC இன்டு வா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்ததா BC by BA வா, இன்டு நெக்ஸ்ட் வந்து என்னது CA by CB. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், BD by DC இன்டு CE by EA இன்டு
AF by BF. ஸோ இப்போ ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏசியும் சிஏயும் ஒன்று, ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. ஏபியும் பிஏயும் ஒன்று தான், அதே மாதிரி பிசியும் சிபியும் ஒன்று. ஸோ இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து 1 வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இங்கே உள்ளதை இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பிடி பை சிடி, அதாவது டிசியை வந்து சிடி அப்படின்னு கூட எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? சிஇ பை இன்டூ சிஇ பை இஏ வந்து ஏஇ அப்படின்னு வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இன்டூ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஏஎஃப் பை பிஎஃப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த 1. சரிங்களா? ஸோ 1. இப்போ வந்து கம்பேர் பண்ணுங்க, எல்ஹெச்எஸ் ஆஃப் தி சீவாஸ் தியரமோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சிமிலராக வந்து இருக்கு பாருங்க. அதாவது பிடி பை சிடி இன்டூ சிஇ பை ஏஇ இன்டூ ஏஎஃப் பை பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் பை Sivas theorem, the angle bisector the angle bisectors of a triangle are concurrent. Hence proved. ஸோ இதுதான் வந்து மெயினானது. இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேத்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.